எந்த நாயாவது என் மேல கேஸ் போட சொல்லுங்க, நான் வேஷ்டி கட்டுறேன். கேஸ் போட சொல்லு, என் மேல நடவடிக்கை எது போட சொல்லுங்க. என்னை விட எவனுக்கு அதிமுகவில் வரலாறு சொல்லவோ அதனுடைய இதே சொல்லவோ தகுதி இல்லை. வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வாய்ப்பே கிடையாது 1% கூட அப்படின்ற மாதிரி எடப்பாடி என்னைக்கு சொல்லியிருக்காரு? நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லியிருக்காரா? இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு முந்தி சொன்னது நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லியிருக்காரா? இவங்க சொல்லியிருக்காங்க எடப்பாடி அணியை சேர்த்து. அதெல்லாம் போய் யாங்க ஒரு தகுதி வேணும்னா யாரு சொல்லணும்னு விடுங்க. யாருக்கு? நாங்க அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்றோம். தலைவருடைய எண்ணம் தொண்டர்களால் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும், பொதுச் செயலாளர். அந்த தலைவருடைய விதியை மாற்றி இருக்கிறார்கள் சர்வாதிக. அதுதான் இடையிறத்துக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு எதையும் சொல்ல விரும்பல. அதனால என்னை விட எவனுக்கு அதிமுகவில் வரலாறு சொல்லவோ அதனுடைய இதே சொல்லவோ தகுதி இல்லை. கண்டிப்பாக 25 சொன்னேன். 25 பிப்ரவரிக்குள்ள இணையுது சொல்றேன். இணையுது அதிமுக வலிமையாக மீண்டும் 26 ஆட்சிக்கு வருகிறது. அதாவது காசுக்காண்டி சில பேர் வாங்கிட்டு ஏதாச்சும் எழுதுவான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அப்படியெல்லாம் இல்லை. இந்த இயக்கம் ஒன்றிய நினைக்கிறேன். எனக்கு பதவி என்பது அல்ல, இந்த தொண்டன் மரியாதையோடு நடமாட வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். யார் சொன்ன வேஷ்டி கட்டுறேன் மேல கேஸ் போட சொல்லுங்க? எந்த நாயாவது என் மேல கேஸ் போட சொல்லுங்க, நான் வேஷ்டி கட்டுறேன். கேஸ் போட சொல்லு, என் மேல நடவடிக்கை எது போட சொல்லுங்க. அதாவது யாரு சேர்க்க முடியாதுன்னு சொன்னது? யாரு சொல்லியிருக்காங்க? முன்னால சொன்னாங்க, இப்ப நான் பேசினதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்றவர்கள் தானாகவே இந்த இயக்கத்தை விட்டு சென்று விடுவார்கள், அரசியலில் அனாதை ஆகி விடுவார்கள். ஓகே. गवर्नमेंट स्कूल में पढ़ी डॉक्टर बाय बाय।